தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தன் குடும்பத்திற்காகவே அனைத்தையும் தியாகம் செய்யக்கூடிய என் மனதிற்கினிய கும்பராசினியர்கள் எப்படி இருக்க போது இந்த ஆணி மாதம்? கிட்டத்தட்ட 5ஆம் இடத்தில் ஒரு 3 கிரகங்களுடைய சேர்க்கை. இந்த 3 கிரகம் நம்மளுக்கு எப்படிப்பட்ட கிரகமா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, 1 7ஆம் அதிபதி போய் 5ல் 7ஆம் அதிபதி 5ல் இருக்கிறதே ஒரு சூப்பருங்க. நிறைய பேருக்கு XYZோட தொல்லையெல்லாம் வரும். என்ன மேடம் சூப்பர்னு சொல்லிட்டு இப்படிலாம் சொல்றீங்க அப்படின்னா, நான் என்ன பண்றது, சூரியன் அதை பண்ணி காட்டுவேன் என்று அடம் பிடிக்கிறாரு. அதனால ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. சரி வாங்க பார்ப்போம், ஒவ்வொன்னா பார்ப்போம். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஆணி மாதம் எப்படி எல்லாம் இருக்கு, பொது கிரகங்கள் என்ன மாதிரி எல்லாம் தன்னுடைய கிரகச்சாரத்தை காட்டி உங்களை இயக்கப் போகிறார்கள் என்று பார்த்தோமே. ஆனால் 5ஆம் இடத்தில் குரு, 5ஆம் இடத்தில் புதன், 5ஆம் இடத்தில் சூரியன், 5ஆம் அதிபதி 5ல் வலுப்பெற்றல் அப்படின்றதே ஒரு சூப்பரான அமைப்பு. ஸோ ஆகச்சிறந்த குலதெய்வ அருளை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அபரிவிதமான ஒரு தொழில் வெற்றியை தரக்கூடிய மாதமாகத்தான் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஆணி மாதம் அப்படின்றது இருக்கு. கையில் காசு நல்லா தங்குங்க. காசு பணம் துட்டு மணின்னு இருப்பீங்க. சும்மாவாது அப்படியே அந்த கூகுளில் ஜிபே டீங்கன்னு ஒரு சத்தம் வரல, அந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்க போகுதுன்னா பாருங்களேன், அந்த அளவுக்கு சூப்பராக இருக்க போகுது. அதுவும் ஜூன் மாதம் 15ஆம் தேதியிலேருந்து ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் சின்ராசா கையில் பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு கும்பராசிக்காரங்க சூப்பராக இருப்பீங்க. தயவு செஞ்சு கமெண்ட்ல உயிர் மட்டும் தான் மிச்சம் இருக்கு, நீங்கள் பார்த்தீங்களான்னா போடாதீங்க. நான் நம்புறேன், இல்லை நல்லா இருக்க போகுது. நீங்களும் நம்புங்க, நம்புனாதான் ஏதாவது நடக்கும். நம்பாம என்ன கமெண்ட் போட்டாப்புல எனக்கு என்ன வந்துச்சு, நான் பாய் அப்படி சொல்லிட்டு போயிடுவேன். நீங்கள் தேவையில்லாமல் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்தில் கேது. அதனால என்ன மட்டும் இல்லை, எந்த அஸ்ட்ராலஜரை பார்த்தாலுமே கொஞ்சம் கடுப்பு தான் ஆகும் உங்களுக்கு. அஸ்ட்ராலஜர் மட்டும் இல்லை, யாரை பார்த்தாலும் கடுப்பாகும். எதை பார்த்தாலும் ஒரே இரிட்டேட்டிங்காக இருக்கு மாப்பிள்ள அப்படின்னு சொல்ற மாதிரியே உள்ளுக்குள்ள மைண்ட் வாய்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கும். கிரகமும் ஆமேன் ஆமேன் என்று சொல்லக்கூடிய காலகட்டமாக தான் இருக்கு. அதனால கும்பராசிக்காரர்கள் கொஞ்சம் சமூகத்திடம் பழகக்கூடிய பழக்கத்தில் கவனமாக இருந்து. நான் ஏற்கனவே ஒரு கோட் சின்னதாக கொடுத்தேன் உங்களுக்கு, அது சீரியஸாக பார்த்தீங்க அப்படின்னா, சூரியன் என்கிற ஒரு தன்மை தான் வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய ஒரு ஒளி கிரகம். எல்லாவற்றையும் வெளிச்சம் போட்டு காட்டிடுவார். சூரியன்லேருந்து புதன் கொஞ்சம் நகர்ந்து வரும்போது புதாதித்ய பற்றி யோகம் வேலை செய்யும். சூரியனோடு புதன் ஆரம்பிச்சா உடனே அஸ்தமனம்ன்றுவாங்க. ஸோ எந்த ஒரு கிரகத்தையும் பகிரங்கமாக வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய தன்மை சூரியனுக்கு உண்டு. 5ஆம் இடத்தில் அமர்கிறது, அது 7ஆம் வீட்டு அதிபதி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் ஏதாவது ஒன்றெல்லாம் இருந்துச்சு. இப்போ திரும்ப நீங்கள் ரீகால் பண்ணிங்கன்னா வீட்டில் சப்பாத்தி கட்ட தோசை கரண்டி இதன் மூலமாக அடிவாங்க நேரிடம் என்பதை நான் தாழ்மையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அவ்வளோதான். அதனால கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் ஆஃப்லைனில் எங்கேயாவது பேசுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருந்தால் நீங்கள் ரொம்ப நல்லவங்கன்னு எனக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியணும்ல. அதனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் கும்பராசிக்கார இளம் வயது பருவத்தினருக்கு இருக்கு. ஓகே, தலைக்கு மேல ராகு உன்னை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம விடவே மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிச்சே ஆகும். இடமே கொடுத்துடாதீங்க. ஆன்லைன் ஸ்கேம்ல மாட்டக்கூடிய இந்த 12 ராசிகளை ஒரு ராசி என்ன அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா கும்பராசி தான். தலைக்கு மேல ராகு வரும்போது உட்காந்துருக்கும் போது, கோச்சார ராகு உட்காந்து குருவோட பார்வையில் இருக்கும் போது தான் பல பேர் சொத்தை இழந்தாங்க ஆன்லைன்ல. அதனால ஆன்லைன் மோசடியில மாட்டக்கூடிய தேவையில்லாத ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூட இந்த ரம்யா ஜங்கிள் ஆடுறேன் அதை ஆடுறேன் இதை ஆடுறேன்னு போயிட்டு பணத்தை தொலைக்கக்கூடிய ஒரு அமைப்பை ராகு கிரியேட் பண்ணி விட்டுருவார். ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. யாராவது 1 கொடுத்தா 2 கொடுக்குறேன், 2 கொடுத்தா 10 கொடுக்குறேன்னு சொல்லி உங்களை ஏமாத்தினாங்கன்னா தயவு செஞ்சு அந்த பக்கம் தலை வச்சு படுக்காதீங்க. ஸோ கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை பண விஷயத்தில் மட்டும் மிகுந்த கவனம், மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கிறது. அதே சமயம் அந்த சூரியனுடைய அமைப்பு அப்படின்றால் நிறைய பேருக்கு யாரெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதி வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ, யாரெல்லாம் திருமணத்திற்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ, யாரெல்லாம் குழந்தை பேருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் நல்ல மருத்துவம் கிடைச்சா எனக்கு தேவலை அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தீங்களோ, அனைத்து நல்லவர்களுக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய மாதமாகத்தான் இந்த ஆணி மாதம் அப்படின்றது கும்பராசிக்காரர்களுக்கு இனிதே உதயமாகிறது. ஸோ கூட்டி கழிச்சு பார்த்தா நிறைய விஷயங்கள் நல்லது நடக்க போதுங்க. ராசி பலனை எதுக்கு பார்க்குறீங்க, எந்த இடத்துல கவனமாக இருக்கணும், எந்த இடத்துல ஓகே இந்த மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு சின்ன கியூரியாசிட்டிக்கு தானே. ஸோ எல்லாமே சூப்பராக இருக்க போகுது. நான் சொன்ன இந்த மேற்கொண்ட விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். தலைக்கு மேலே வந்திருக்கக்கூடிய ராகு ஒரு இன்ட்டு போட்டு 4 புள்ளி வச்சுக்கோங்க. அவ்வளோ டேஞ்சர் ஃபெல்லோ. அதனால் பார்த்து நடந்துக்காங்க. தேவையில்லாமல் எங்கேயோ உட்காந்துட்டு நம்ம அதை பண்ணலாமா இதை பண்ணலாமான்ற மாதிரி மைண்ட் அப்படியே சஞ்சலப்படுத்தி உங்களை கொண்டு போய் படுகொலியில் தள்ளி விட்டுரும். அதனால உடனே பணம் இருந்தால் தானே மேடம் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் உள்ளே போடாதீங்க. குரு உங்களை பணத்தை கொடுக்கறதுக்கு ரெடியாக கொடுப்பாரு. ஏன்னா தன்னுடைய விசேஷமான 9ஆம் பார்வையான பாக்கிய பார்வையில் பார்த்துட்டு இருக்காரு. இருக்கலே குருக்கு ஒரு 3 பார்வை விசேஷமாக இருந்தால் இந்த 9ஆம் பார்வை தான் மிகச்சிறந்த பார்வை. அந்த பார்வையால் உங்களை பார்த்துட்டு இருக்கும்போது வேற என்ன வேணும்? அதுவும் 5ஆம் இடத்துல அமர்ந்து
ஸோ சான்ஸே இல்லை, சூப்பராக இருக்குது. பிள்ளைகளுடைய உடல்நிலையை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். 5ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள், 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்தில் ஆட்சி பலம் வாங்கி இருக்கிறது அப்படின்றதே வந்து என்ன சொல்றது, இளமை திரும்புதே அப்படின்ற மாதிரி இருக்க போறீங்க. திடீர்னு கோடு போட டிஷர்ட்லாம் போட்டுப்பீங்கன்னா பார்த்துக்கோங்களேன், அந்த அளவுக்கு ஜாலியாக இருக்க போறீங்க. அழகாக ட்ரெஸ் பண்ணிக்க போறீங்க. உங்களை நீங்களே மெருகேற்றி கொள்ள போகிறீர்கள். அப்படியே ப்ரெசென்டபிளாக தெரியறதுக்கு நல்லா பண்ணணும்னு பார்க்க போறீங்க. நல்ல பாட்டெல்லாம் கம் பண்ணிட்டு இருக்க போறீங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் பிரச்சனைலாம் ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி மைண்ட் அப்படியே ரிலாக்ஸ் ஆக போகுது. இப்படியே இருக்கட்டும். அதெல்லாம் தாண்டி ரொம்ப அழகாக உங்களுக்கே உங்களுக்கான விஷயங்களோடு, உங்களுக்கே உங்களுக்கான மகிழ்வோடு, உங்களுக்கே உங்களுக்கான சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு இந்த மாதம் நகர்ச்சி அப்படின்றது கண்டிப்பாக இருக்க போது. அதற்கு இந்த கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு துணை செய்ய காத்திருக்கிறார்கள். அவ்வளவுதான். 4ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன், அவர் வந்து 3ஆம் இடத்தில் அமர்தல் அப்படின்றதே ஒரு நல்ல விஷயம்தான். அதே மாதிரி இந்த பக்கம் 3ஆம் இடத்து அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் கேதுவோடு சேர்ந்து இருத்தல், அது உங்களுடைய 8ஆம் இடத்தில் இருத்தல் அப்படின்றது வந்து உங்களுடைய 7ஆம் இடத்தில் இருத்தல் அப்படின்றது கொஞ்சம் சொசைட்டிக்காக போடக்கூடிய முயற்சிகள் எல்லாம் ஒரு சின்ன சின்ன தடை வரக்கான காலம். நமக்கே இங்கே வழி இல்லை, நம்ம எதுக்கு ஒரு 4 பேருக்கு ஜாமீன் டிஷூரண்ட் எல்லாம் கொடுப்பானே, அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏற்கனவே நம்மளே இந்த இருக்கிற எல்லா பிளான்ட்டும் எப்படிரா ஓரம் கட்டிட்டு நிம்மதியாக இருக்குன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கோம். 5 வருஷமா அடி வாங்கியாச்சு. இந்த 1 வருஷம் ஏதோ தப்பிச்சுக்கோங்க குரு புண்ணியத்துலன்னு பார்த்தா அதுவும் ஏதோ தெரியற மாதிரி தெரியல அப்படின்லாம் ஓடிட்டு இருக்கு பல பேருக்கு. அதனால தயவு செஞ்சு கவனமாக இருக்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள், எஸ்பெஷலி சதய நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கு. தேவையில்லாம நான் சொன்ன மாதிரி இந்த பண பரிவர்த்தனையில் கவனமாக. பின்னாடி இருக்கும்ல உங்க கார்டுல ஒரு 3 நம்பர் அடிச்சு கேட்டாலும் சொல்லாதீங்க, சரியா? யாராவது ஃபோன் பண்ணி உங்களுக்குன்னே கேட்பாங்க. அதனால அதுல கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டிய அவசியமாக இருக்கு. மற்றபடி எல்லாம் நல்லா இருக்குங்க, சூப்பரா இருக்கு. தொழில் மேன்மை வரப்போகிறது, தொட்டதெல்லாம் வெற்றியாக போகிறது. ஏன்னா எல்லாமே சூப்பரா இருக்கும்போது வேற என்ன வேணும்? ரொம்ப ரொம்ப நல்ல காலகட்டம் தான். அதனால பெருசா பயந்துக்கிறதுக்குலாம் ஒண்ணுமே இல்லை. இந்த 5ஆம் இடம் வழுக்கிறது, அதுவும் சுபகிரகங்களால் வந்து 5ஆம் இடம் நிறைகிறது அப்படின்றதே வந்து பிளஸ்டு, அவ்வளவுதான். சொல்றதுக்கு வேற வார்த்தையே இல்லை. நிறைய குலதெய்வத்துடைய அருள், நிறைய வந்துட்டு கற்பனா சக்தி அதிகரித்தல், உட்கார்ந்த இடத்துல இருந்து வெகுஜன தொடர்பு கிடைத்தல், என்னை மட்டும் ஏன் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிறீங்கன்ற மாதிரி ஒரே ஒரு ஒற்றை கவலை தான் வந்து உங்களுக்கு துணைவாரிடம் இருக்குமே தவிர மற்றபடி எல்லாமே சூப்பரா இருக்க போகுது. பணம் அப்படின்ற இடத்துலயும் ஒன்றும் பெருசா பங்கம் வரதுக்கான இல்ல 2ஆம் வீட்டு அதிபதி தான் போய் 2ல உட்காந்துருக்குறது. ஸோ ராசிநாதன் 2ல அமர்தல் அப்படின்றதே சூப்பருங்க. அவர் யாரா வேணா இருந்துட்டு போடும். நான் ராசிநாதன்ல அவர் போய் 2ல அமரும்போது காசு பணத்துக்கு ஏதாவது குறைச்சல் இருக்க போதா? ஒன்றும் இல்லை, நல்லா கொடுக்க போறாரு. அதனால பணம் பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை, சமூகம் பற்றிய கவலையும் இல்லை. உங்களுக்கான அடையாளம், உங்களுக்கான அங்கீகாரத்துல மட்டும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும்னா பார்த்துக்கோங்க. அதுவும் காஃப் மசல் பிடிக்கிறது, கீழே பாதத்துல பெயின் வருது, இந்த மாதிரி சின்ன சின்ன கால் வலி தான் கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே. அதுவும் எனக்கு தெரிஞ்சு 50 வயசு தாண்டவங்களுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு. ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 மாசம் இது அப்படியே நீடிக்க தான் செய்யும். அதனால கால் சம்மந்தப்பட்டு ஏதாவது இருந்தால் உடனே ஒரு அயன்மெண்ட்லாம் வாங்கி பூசி உடம்ப பார்த்துக்குங்க. ஓகே, நீங்க படிக்கிற கும்பராசிக்கார குழந்தைகளாக இருந்தால் படிப்பு அப்படின்ற இடத்துல சூப்பரா இருக்க போது. பெருசா மார்க் வாங்கி என்ன பண்ண போறோம் அடுத்த மாசம் பார்த்துக்கலாம். இந்த மாசம் கிரகங்கள்லாம் அப்படி இருக்கிறதுனால அப்படியே ஓரம் கட்டி வச்சிடலாம். ஓகே, நீங்க ஒரு 20 வயதுல இருந்து ஒரு 40 வயதுக்குள் இருக்கக்கூடிய கும்பராசி ஆட்களாக இருந்தால் கற்பனை சக்தி அதிகரிக்க போகிறது. 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய காதல் இணைக்க போகிறது. கவலைகள்லாம் மறந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்துட்டு உங்களுக்கான கீர்த்தி புகழ், நீங்க கேட்குற ஜோக்கெல்லாம் கேட்டு அடுத்தவங்களாம் சிரிச்சு ஜாலியோ ஜில்கானா பண்ண போறீங்க. ஏன்னா புதன் நாளே நகைச்சுவை கிரகம் தான். அதெல்லாம் போய் 5ஆம் இடத்துல நிறைய இதெல்லாம் நடக்கும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் சிரிச்சு நிம்மதியா இருக்கிறதுக்கான காலம் எல்லாம் இனிதே ஆரம்பமாகிறது. ஓகே, நீங்க 40 வயதிலிருந்து 60 வயதுக்குள் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்களா இருந்தால் நான் மேல் சொன்ன அத்துணை விஷயம் உங்களுக்காக மட்டும்தான். பண பரிவர்த்தனையில் மிகுந்த கவனம் தேவைப்படக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. அதே மாதிரி கொஞ்சம் பழகிற மக்களிடம், உறவுகளிடம், புதிதாக வரக்கூடிய உறவுகளிடம் மிகுந்த கவனமும் எச்சரிக்கையும் தேவைப்படக்கூடிய காலம். நம்மளோடது தான் நம்மளுக்கு நிலைக்கும். நான் இன்டெரக்டா சொல்றேன், நீங்க டைரக்டா புரிஞ்சுக்கோங்க. ஓகே, கிளியர். ஒரு 60 வயதை தாண்டிய கும்பராசிக்காரர்களா இருந்தால் கொஞ்சம் ஹெல்த்ல மட்டும் பாத்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்து வெரிகோசிஸ் வர மாதிரி, காலில் வந்து அப்படியே ஒரு மாதிரி பிரச்சனை வர்ற மாதிரியான அமைப்பெல்லாம் இருந்ததுன்னா அதில் மட்டும் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட். எனக்கு தெரிஞ்சு சூரியன் வந்து இருக்கிறனால, சூரியனே மருத்துவக்காரகன் தான். 7ஆம் அதிபதி போய் 5ல் இருக்கிறதுன்றது ஒரு நல்ல மருத்துவத்தையும் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பதற்கான வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். அதனால பெருசா கவலைப்பட்டுக்கிறதுக்கு கும்பராசிக்காரர்களுக்கு ஒண்ணுமே இல்லை. ஓகே, ஸோ கும்பராசிக்காரர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் என்னன்னு பார்த்தா சாய்பாபா வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த எச்சத்தை கொண்டு வந்து கொடுக்க செய்யும். சின்சன் மாதிரி அமைதியா இருக்கணும்ல, அப்ப சாய்பாபா தான் பிடிச்சாகணும் இல்ல. ஸோ சாய்பாபா வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தரக்கூடிய வழிபாடாக இருக்கும். முடிஞ்சா இந்த ராகவேந்திர மாதிரி ஏதோ ஒரு சித்தர் வழிபாடு, ஏதோ சித்தர் கோவிலுக்கு போறது, பக்கத்துல இருக்க ஏதோ சித்தரோட ஜீவசமாதியை போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வருது, இதெல்லாம் உங்களுக்கு மிகச்சிறந்த ஆத்ம ஞானத்தை அதிகரித்து தரக்கூடிய, குருவுடைய அருளை பெற்று தரக்கூடிய காலமாக இந்த ஆணி மாதம் கண்டிப்பாக
நடந்தே தீரும்.